பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தின் 1ஆம் தேதியிலே உங்களை வார்த்தையோடு கூட சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தத்தை உங்கள் முன்பு நான் வைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்விதமாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்பதாக கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம், உன்னை தேற்றுகிற தேவன் நான் உன்னை தேற்றுவேன் என்று நமக்கு வாக்கு தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சோதரம், தேற்றுதல் இன்னைக்கு அநேகருக்கு தேவைப்படுகிறது. மனிதர்கள் இன்னைக்கு யார் என்னை தேற்றுவா, யார் என்னோடு கூட அன்பாக பேசுவான்னு ஆறுதலுக்காக இங்கு அங்கு ஓடிக்கொண்டு இருக்கிறதான ஒரு காலகட்டத்தில் யாருமே நம்மளை தேற்ற மறந்தாலும் ஆண்டவர் நமக்கு வாக்கு தருகிறார், நான் உங்களை என்ன செய்வேன், தேற்றுவேன் என்பதாக. அதை எப்படி தேற்றுவேன் என்று சொல்கிறார்னா, ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி தேற்றுவான், ஒருவனை அவர் தாய் எப்படி தேற்றுவான், அதுபோல நானும் உங்களை தேற்றுவேன் என்பதாக. நாம தாயாய் இருக்கிற நாம அநேக நேரம் நம்முடைய பிள்ளைகளை தேற்றின விதங்களை நாம என்ன செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம், நாம செய்திருக்கிறோம். அந்த உறவு தாய் பிள்ளைக்குள்ளதான உறவு விசேஷமான உறவு, அந்த தேற்றுகிற விதமும் விசேஷமான உறவு. அதாவது அதுக்கு ஆறுதல் சொல்லி, அன்பு சொல்லி, நான் உனக்கு வாங்கி தருவேன், நான் உன் கூட இருக்கேன், இப்படி அந்த பிள்ளைக்கு எந்த காரியத்தில் ஒரு ஆறுதலும் தேறுதலும் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் சொல்லி அந்த தாய் அவளை பிள்ளை என்ன செய்கிறார், தேற்றான். ஆண்டவர் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லாம அவர் சொல்லுகிறார், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேர்தலுக்காக தெய்வ பிள்ளைகள் அநேகர் ஏங்கி நின்றார்கள். இது அதிகமாக தாவீதுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, அவர் என்னை மேன்மைப்படுத்தி என்னை பெருக பண்ணி தேற்ற பண்ணுவார் என்று என்ன செய்றார் சொல்றாரு. எனக்கு துணை நின்று அவர் என்னை தேற்றுவார் சொல்கிறார். இன்னும் சங்கீதம் 23 சொல்கிறாரு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த தேற்றுதலுக்காக ஏங்கி நின்ற மனிதர்கள்ல தாவீது ரொம்ப முக்கியமானவருங்க. அதுலதான் அவர் சொல்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஏன் கோலும் தடியும் தேற்றும் அப்படின்னு சொல்லுனா, கோலுக்கு கேரக்டர் ஒன்று, தடிக்கு கேரக்டர் ஒன்று. கோல் என்னன்னா அது நம்மை நடத்துகிறதுக்கு. நம்ம இப்போ ஒரு ஆடு மேய்க்கிறவங்க எடுத்துக்காங்கன்னா அந்த கோலை வச்சுதான் சில கிளைகளை ஆடுகளுக்கு வேண்டிய ஆகாரங்களை பறிச்சு என்ன செய்வான், கொடுப்பான். அது போசிக்கிற ஒரு பகுதியா என்ன செய்து காணப்படுது. தடி எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா, தடி எப்பவுமே அடிக்கிறதுக்கு, தண்டிக்கிறதுக்கு, சரிப்படுத்துறதுக்கு, இதுக்கு தாங்க தடி. ஆனா அவர் தாவீது சொல்லும்போது கோலும் தேற்றும் தடியும் தேற்றும் அப்படின்னா, தண்டிக்கிறது தேற்றுமா, அடிக்கிறது தேற்றுமா? அது இல்லைங்க. இங்க தடி யாருக்கு வச்சிருக்கிறதுனா, இது ஆட்டுக்கு வைக்கப்பட்டதுல தடி, ஆடை கடிக்க வருகிற ஓநாய்களுக்கு, ஆடை பிடுங்க பறிக்க வருகிறதான எதிரிகளுக்கு, ஆடை அழிக்க வருகிறதான சத்துருவுக்கு தான் எனது தடி. அப்போ ஒரு பிள்ளை தேற்றப்படுகிறது எப்படின்னா, இப்போ அப்பா கையில சோதரம், நான் என் அப்பா கூட நான் நடக்கிறேன், ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்க அப்பா ஒரு தடி வச்சிருக்காரு, எந்த சத்துரு வந்தாலும் அதை வச்சு அடிச்சு என்னை காப்பாற்றுவார்னு சொல்றது, அது பிள்ளையை நிச்சயம் தேற்றும். எனவே தேவனுடைய கரத்துல ஒரு தேர்தல் இருக்கு. அந்த தேர்தல் எப்படின்னா, அது நம்மையும் தேற்று, அதுக்கு அடுத்து நமக்கு சத்துரு நம்மை தொடாதபடியும் தேற்றும். அதனாலதான் அவர் சொன்னார், நீர் எனக்கு துணை நின்று என்னை தேற்றுகிறீர் என்பது. அங்க துணை நின்று தேற்றுறதுக்கு எது தேவைப்பட்டுச்சுன்னா, அங்க தடி தேவைப்பட்டுச்சு. நம்மை அணைச்சு தேற்றுறதுக்கு அவருடைய கோல் தேற்றப்பட்டுச்சு. அதை சொன்ன தேவன் சொல்றாரு, நான் உன்னை எங்க வச்சு தேற்றுவேன் என்றால் எருசலேமில் வைத்து தேற்றுவேன். ஏன் எருசலேமில் வைத்து தேற்றுவேன் என்று சொன்னார், எருசலேம் தேவனுடைய பார்வையில மிக விசேஷமான பட்டணங்க. இந்த எருசலேமை குறித்து தான் அநேக வாக்கு தத்தங்கள் உண்டு. இந்த எருசலேம் தேவனுடைய பட்டணம், இது தேவனுடைய அப்பத்தின் வீடு. இந்த எருசலேமை குறித்ததான தேவனுக்கு அநேக கனவுகள் உண்டு. இந்த எருசலேமை தான் சோதரம் பின் நாட்கள் அவர் நிலைப்படுத்த போறேன்னு சொல்றாரு. இதே ஏசாயா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கடைசி நாட்களிலே தேவாலயம் இந்த எருசலேமின் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்படும். அநேக ஜனங்கள் இந்த எருசலேமுக்கு வருவாங்க. இங்க அவங்களுக்கு வழி போதிக்கப்படும். இங்க அவங்களுக்கு சோதரம் வசனம் என்ன செய்யும், இந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் இந்த எருசலேமில் தான் புறப்படும் அப்படின்னு சொல்லி இந்த எருசலேமை குறித்து தேவன் அநேக வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார். ஒரு திட்டத்தை என்ன செஞ்சிருக்கார், வச்சிருக்கார். அதனால அவர் சொல்றாரு, உன்னை எங்கேயோ அனாதையா விட்டு நான் உன்னை தேற்ற மாட்டேன், தெருவில் விட்டு உன்னை தேற்ற மாட்டேன். என் திட்டத்துக்குள்ள, என் பட்டணத்துக்குள்ள, என் சிறகுக்குள்ள
வச்சுதான் நான் உன்னை தேற்றுவேன் என்று நமக்கு இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் தருகிறாங்க. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார், எத்தனையோ வெளிப்பாடுகளை கொடுத்திருப்பார். அதுக்குள்ள வச்சுதான் அவர் நம்மளை என்ன செய்ய போறார்? தேற்ற போகிறார். அதுக்குள்ள வச்சுதான் கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நகோமியை எடுத்துக்காங்க. அவ எதற்காக மோவாப்புக்கு போனாங்க? ஒரு ஆகாரத்துக்காக, ஒரு உயிர் வாழ்றதுக்காக. இங்க சாப்பாடு இல்லை, எருசலேமில் அங்க சாப்பாடு இருக்குன்னா அவங்க நினைச்சுதாங்க போனாங்க. எங்கேயோ போய் ஆறுதல் அடையலாம், எங்கேயோ போய் எதுலையோ போய் நம்ம ஆறுதல் அடையலாம்னு நினைச்சா ஒரு தேவ பிள்ளைக்கு எங்கேயுமே ஆறுதல் கிடைக்காதுங்க. அப்பா வீட்டில் தான் என்ன செய்யும்? ஆறுதல் கிடைக்கும். எருசலேமில் தான் அந்த ஆறுதல் என்ன செய்யும்? கிடைக்கும். ஆனால் அவள் போனா அந்த காரியங்கள் நடந்ததா? அங்கே உண்மையான ஆறுதல் அவளால் வாங்க முடிஞ்சா? ஒண்ணுமே கிடைக்கலைங்க. எல்லாம் வெறுமையாக தான் என்ன செய்த கடந்து வந்தான். ஆனால் அதே அவளுடைய இனத்தால் தான் யாரும் போவாஸ். ஆனால் இந்த போவாசு இவர்களெல்லாம் அந்த பஞ்ச காலத்தில் ஓடி போகலை, இந்த நெருக்கத்தின் காலத்தில் இந்த தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகல. தேற்றுகிற தேவனுடைய பட்டணத்திலே அவர்கள் என்ன செய்தாங்க? இருந்தார்கள். அதனால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க. அதை பார்த்துதான் இந்த நகோமி திரும்பி என்ன செய்ற வாரா? எருசலேமில் ஆகாரம் இருக்கிறது, எருசலேமில் ஆறுதல் இருக்கிறது, அங்கு ஒரு தேற்றுகிறதுக்கு தான் வாசல் திறக்கப்பட்டதுன்னு அவள் என்ன செய்றா? கடந்து வருகிறாள். நீங்க இளையகுமாரனுடைய காரியங்களை எடுத்து பாருங்க. எல்லாம் பணம் இருக்கா, எல்லாம் இருந்து வெளியே போனா எல்லா ஆறுதலும் கிடைக்கும் நினைச்சா அவனுக்கு எங்குமே ஆறுதலும் தேர்தலும் என்ன செய்யல? முழுமையா கிடைக்கவில்லை. அதனாலதான் அவனும் திரும்ப என்ன செய்றான்? அப்பா வீட்டை நோக்கி பார்க்கிறான். அங்க வேலைக்காரனுக்கும் உணவு இருக்கு, ஆகாரம் இருக்கு, தேற்றக்கூடியதான எல்லா விதமான ஆசீர்வாதம் அங்க இருக்குன்னு நினைச்சுதான் அப்பா வீட்டுக்கு அவன் நினைச்சுதான் கடந்து வந்தான். இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கும் எனக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்னன்னா, ஒரு தாய் ஒருவனை தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன். எங்க தேற்றுவேன்? எருசலேமிலே தேற்றுவேன் என்று சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ எங்கேயோ தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், இல்ல இந்த தேவன் வேண்டாம்னு போயிருக்கலாம், இந்த தேவன் எனக்கு என்ன செய்தாருன்னு சொல்லிக்கிட்டு நீ எங்கேயோ ஓடி போயிருக்கலாம். ஆனா நீ புரிஞ்சிக்கா, நீ அறிஞ்சிக்கா, உனக்கு தேறுதல் அங்க கிடையாது. நீ என்றைக்கு எருசலேமை நோக்கி பார்க்கிறாயோ, என்றைக்கு வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்க்கிறாயோ, என்றைக்கு தேவனுடைய சிறகை நோக்கி பார்க்கிறாயோ, அங்குதான் உனக்கு அந்த ஆறுதலும் தேறுதலும் கிடைக்கும். அந்த ஆறுதலும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நகோமி இழந்துட்டு வந்தது போல, இளையகுமாரனை இழந்துட்டு வந்தது போல எங்கேயோ நீ போய் தேர்தலை தேடி இழந்து வர்றதுக்கு நிற்காத. அவர் சொல்கிறார், என்னுடைய சமூகத்துல நீ வா, என்னை நோக்கி பாரு, நான் உன்னை நினைச்சுவேன், தேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோதரம் அவருடைய வீட்டுல சமாதானம் உண்டு, அவருடைய வீட்டுல ஆகாரம் உண்டு, அவருடைய வீட்டுல தேறுதல் உண்டு, அவருடைய வீட்டுல சமாதானம் உண்டு. அவரை மட்டும் விட்டுட்டு ஓடி போக நம்ம என்ன செய்ய வேண்டாம்? நினைக்க வேண்டாம். அதை தான் இந்த வாதத்துல வாக்கு தத்தமாய் தருகிறார். எருசலேமில் இருந்ததான மனிதன் எரியோவை பார்த்து பிரயாணம் பண்ணானா. அவன் என்ன நடந்ததான்? கள்ளன் கையில் அகப்பட்டானா. கள்ளன் பிடிச்சா எதங்க பறிப்பான்? பணத்தை எடுப்பான், நகையை எடுப்பான், பொருளை எடுப்பான். ஆனா இங்கு வேதம் என்ன சொல்லி தெரியுமா? வஸ்திரத்தை உறிஞ்சானா. எவனாவது வஸ்திரத்தை எந்த திருடனாவது எடுத்தான்ட்டு இருக்கா? ஏன் இந்த திருடன் வஸ்திரத்தை எடுக்கிறானா? அதுதாங்க தேவன் உங்களுக்கு அளிச்சிருக்கிறதான பாதுகாவல், உங்களுக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு. அதை தான் பிடுங்குவதற்கு சத்ரு என்ன செய்வான்? முயற்சி பண்ணுகிறவனா இருக்கிறான். அதை தான் அவன் பிடுங்குவான். அதற்கு மேலதான் அவனுக்கு கண் இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்கிறான், நான் தேற்றுவேன். நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் உன்னை தேற்றுவேன். நான் உன்னை தேற்றுகிற தேவன். நீ எருசலேமிலே தேற்றப்படுவாய். நீ எருசலேமை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பாருன்னு நம்ம இந்த மாதத்துக்கு அவர் நம்மை அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ இங்கே எந்த காரியத்தில் நீங்கள் இப்போ கலங்கிக்கிட்டும் ஆறுதல் இல்லாமல் இருந்தாலும் சரி பரவாயில்லை. நீங்கள் இளையகுமாரை நோக்கி பார்த்தது போல, நகோமியை நோக்கி பார்த்தது போல ஒரு விசை கூட அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. நீங்கள் இழந்த ஆறுதல் திரும்ப உங்கள் பக்கத்தில் வரப்போகுது. நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் கையை விட்டு பறிக்கப்பட்டது உங்கள் பக்கத்தில் வரப்போகுது. காரணம், அவர் மீண்டும் உங்களுக்கு அவைகளை தந்து உங்களை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் உங்களை வைக்கிறதுன்னா, நான் உங்களை தேற்றுவேன். தேற்றுகிற தேவனுடைய கருத்துக்களை நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.